ஹாய் காய்ஸ், இன்றைக்கோட விலாகில் நீங்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கலாம். ஏன்னா நான் கிச்சன்லேருந்து விலாக் பண்ணுறேன்னு நீங்கள் என்னை பார்க்கலாம். பட் இன்றைக்கான விலாகில் ஆல்ரெடி ரொம்ப வேர்த்துருச்சு. ஸோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதான் பண்ண போகிறேன். அரிசியும் பருப்பும் ஊற வச்சாச்சு, புளி ஊற வச்சாச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகா, மல்லித்தூள், கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைக்கணும். ஐ வில் ஷோ யூ. தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு பண்ணாலே போதுமானது. நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுற வேலை தான். ஃபஸ்ட்டு சிம்னி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் ஓகே கைஸ், ஆல்ரெடி கேமரா கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ I'll do my best. I'll try doing my best. ஸோ நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, I'm taking a spoon, I'll mix it together. உப்பு கலந்துருக்கேன், நெய் கலந்துருக்கேன். ஸோ I'll mix it together. ஸோ காய்ஸ், வெயிட் ஆட் பண்ணியாச்சு. வெயிட் ஆட் பண்ணிவிட்டு ஓகே டன். வெந்ததுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம் விலாகை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி விலாகில் சமையல் ரெடி. அப்பளம் ஆல்சோ ரெடி. ரசம் சாதத்தில் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ ஆடட் சால்ட், கொரியண்டர் லீவ்ஸ் and then ghee. It is done. Very good recipe guys. Thank you God for making this better. Finally சமையல் ரெடி காய்ஸ். சாப்பிட போகிறோம். நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம். பாய் காய்ஸ்.